ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட பர்சன்டேஜ் அப்ளிகேஷனுக்கான செகண்ட் வீடியோ. ஓகே, ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருக்கோம். இங்க என்னென்ன அடுத்து வர டாபிக்னு டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, பண்ணுங்க 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 பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி 25 சம் பார்த்துருக்கீங்க, 23 சம் பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம். நான் வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ எப்படி பண்றேன்னு சொல்றேன். ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி வந்து 60,000 இருக்கான். ஓகே, இருக்கட்டும். இது வந்து 10% ரேட்ல ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுதான். ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் 60 ஆஃப்டர் 4 இயர்ஸ். அப்போ ஒரு வருஷத்துல 10% கூடுதுன்னா ஆல்ரெடி 10 பார்ட் இருக்குன்னா இப்போ 11 பார்ட் ஆகுமா? ஸோ 11/10. ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ இங்க வர வேல்யூ மறுபடியும் என்ன ஆகும்? 11/10 ஆகுமா? ஏன்னா இங்க வர வேல்யூ மறுபடியும் 10% கூடும். மறுபடியும் 11/10, மறுபடியும் 11/10 4 இயர்ஸ்க்கு. இதுக்கு ஆன்சர் போட்டோம்னா முடிஞ்சா 1 2 3 4 4 ஜீரோக்கு 4 ஜீரோ தூக்கிடலாமா? தூக்கியாச்சு. ஓகே, 4 ஜீரோக்கு 4 ஜீரோ தூக்கியாச்சு. ஓகே, 6 11s ஆர் 66 உள்ள இதை வச்சுக்குவோம். வெளியே 11 கியூப் இருக்கா? 1331 படிச்சிருக்கோமா? ஸோ 1331 இன்டூ 66 பண்ணோம்னா ஆன்சர் மொதல் 6ஆல மல்டிப்ளை பண்ணும். 6 8 பேலன்ஸ் 1 18 19 9 பேலன்ஸ் 1 6 7. அப்ப மறுபடியும் கீழே அதே தான் வரும். மறுபடியும் கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா? 6 4 பேலன்ஸ் 1 10 18 மிச்சம் 1 10 17 மிச்சம் 1 8 8 7 8 4 6 8 7 8 4 6. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. புரிஞ்சா என்ன பண்ணணும்? புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின்ல என்னங்க கேட்டிருக்காங்க? நியூமரேட்டர் ஆஃப் ஃபிராக்ஷன் 150% இன்க்ரீஸ் ஆகுது. டினாமினேட்டர் ஆஃப் ஃபிராக்ஷன் 350% இன்க்ரீஸ் ஆகுது. ரிசல்டன்ட் ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஃபிராக்ஷன் கேட்குறாங்க. ஒரிஜினல் ஃபிராக்ஷனை x/yன்னு வச்சுக்கலாமா? நான் இதை என்னன்னு வச்சுக்க போறேன்னா 100x 100yன்னு வச்சுக்க போறேன். அட் லாஸ்ட் ரேஷியோ எடுக்கிறப்ப இது டிவைட் ஆயிரும். 100 டிவைட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு x/y என்னன்னு கிடைச்சா போதும். ஃபர்ஸ்ட் இந்த 100x என்னதான் 150% இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ 250x ஆயிருமா? டிவைடட் பை y என்ன ஆகுதான்? 350% இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ 450y ஆயிருமா? ஏன்டா 350% இன்க்ரீஸ் ஆனா 450 போடுறேன்னா 100 + 350 450. ஓகேவா? ஸோ 25/51 0 0 கேன்சல் பண்ணிக்கோ. 25 25 கேன்சல் பண்ணிக்கோ. 45 51 அடிச்சோம்னா 15 17. ஸோ x/y என்னது? 15/17. நீங்க கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் 100 கேன்சல் ஆயிரும். இதுதான் மினிமம் ரேஷியோவா கிடைக்கும். ஸோ 15/17 தான் ஆன்சர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐயா போடுங்கய்யா. அடுத்த கொஸ்டின் போடுங்கய்யா. ஒரு எக்ஸாமினேஷன்ல 34% ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபெயில்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, இது என்ன மெத்தட்னா வென் டயக்ராம் மெத்தட் வந்துருச்சா? அடுத்த மெத்தட் வந்துருச்சு. பார்த்ததும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் இது என்ன மெத்தட்னு. ஓகேவா? 34% ஸ்டூடெண்ட் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்களாம். 42% ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிருக்காங்களாம். மேக்ஸ் இங்கிலீஷ். ஓகேவா? இதுல நான் இங்க என்ன போடுறேன்னா ஃபெயில்டு கேட்டகரி தான் போடுறேன். ஓகேவா? ஃபெயில்டு கேட்டகரி தான் போடுறேன், சரியா? மேக்ஸ்ல ஃபெயில் ஆனது எவ்வளோ? 34%. இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனது எவ்வளோ? 42%. 20% ரெண்டுலையுமே ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ 20% ரெண்டுலையும் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ இங்க ஃபெயில் ஆனவன் எவ்வளோ? 14. இங்க ஃபெயில் ஆனவன் எவ்வளோ? 22. ஓகேவா? ஒன்லி இங்கிலீஷ் ஒன்லி மேக்ஸ். ஏன்னா இது ஃபுல்லா சேர்த்து தான் மேக்ஸ். ஸோ ஃபுல்லா சேர்த்து தான் 34 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 போக மிச்சம் இருக்குது ஒன்லி இங்கிலீஷ் ஒன்லி மேக்ஸ். சரி, இப்போ இந்த வென் டயக்ராம்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னதான் போட்டிருக்கோம்? ஃபெயில் ஆனவங்க மட்டும்தான் போட்டிருக்கோம். அதாவது 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவன், இங்கிலீஷ் மட்டும் ஃபெயில் ஆனவன், மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஆனவன். இப்போ ரெண்டுலையும் பாஸ் ஆனவன் தானே மிச்சம் இருப்பான். அவன் எவ்வளவு பேருனா மொத்தம் எப்பவுமே எவ்வளவு இருக்கும்? 100% இருக்குமா?
இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோங்க வருது? 20, 42, 56. 56 போக மிச்சம் 44. 44% யாரு? ரெண்டுமே பாஸ் ஆனாங்க. போத் பாஸ் ஆனாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸோ கொஸ்டின் என்னது? பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் who passed in both the subject 44%. சரி, இதை ஃபெயில் கேட்டகரியில மட்டும்தான் போட முடியுமா? பாஸ் கேட்டகரியில போட முடியாதானா? போடலாம், தாராளமா போடலாம். இப்ப பாருங்களேன், இதே பாக்ஸ நான் பாஸ்க்கு போடுறேன் பாருங்க. இதே பாக்ஸ பாஸ் போடணும், உங்களுக்கு போடலாம். மேக்ஸ், இங்கிலீஷ் பாஸ் ஆனவங்க. ஸோ இங்க எவ்வளவு வருதோ அதான் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ இங்கிலீஷ்ல ஃபெயில்ட் ஆனவங்க எவ்வளவு வருங்க? 42%. அப்ப இங்கிலீஷ்ல பாஸ் ஆனவன் எவ்வளவு பேர் இருப்பான்? இங்கிலீஷ்ல ஃபெயில் 42%. மிச்சம் 58% என்னது? இங்கிலீஷ்ல பாஸ் ஆனவன். ஆமாவா? ஆமாவா? சரி, அதே மாதிரி மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவன் எவ்வளோ? 34%. அப்ப மிச்சம் இருக்கிற 66% மேக்ஸ்ல பாஸ். ஓகேவா? இப்போ இங்க ரெண்டுலயுமே பாஸ் ஆனவே, இங்க மேக்ஸ்ல மட்டும் பாஸ் ஆனவே, இங்கிலீஷ்ல மட்டும் பாஸ் ஆனவே. அப்ப வெளியா இங்கிலீஷ்ல மட்டும் ரெண்டு சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆன 20%. இங்க கொடுத்துருக்க 20% போட்டுறேன். ஸோ மிச்சம் இந்த மூணையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவுதான் வரணும்? மூணையும் சேர்த்தோம்னா எவ்வளவுதான் வரணும்? 80 தான் வரணுமா? ஆனா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 58 + 66 சேர்த்தோம்னா எவ்வளவுங்க வருது? 124 வருதா? எவ்வளவு அதிகமா இருக்கு? 44 அதிகமா இருக்கு. ஏன் 44 அதிகமா இருக்கு? அந்த 44 வந்து ஒரு வாட்டி இந்த மேக்ஸோடையும் எடுத்துருவோம், செகண்ட் டைம் இங்கிலீஷோடய எடுத்துருவோம். ஆல்ரெடி கான்செப்ட் மாடல்ல சொல்லியிருக்கேன்ல, அது எப்படி வந்துச்சுன்னு. ஸோ இந்த 44 தான் என்னது? எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ரெண்டு சப்ஜெக்டும் பாஸ் ஆனேன். புரிஞ்சா? ரெண்டு மெத்தட்லயும் போடலாம். நமக்கு அப்போ எந்த மெத்தட் தோணுதோ அதுல போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின். 15% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய்யாங்க. எக்ஸுக்கு ஒய்க்கு ரேஷியோ கேட்கறான். இங்க பாருங்களேன், பர்சன்டேஜ் எப்படியும் கேன்சல் ஆயிரும்னு தெரியும். 20 ஒய். ஆமாவா? 3 4. உடனே 3:4 போடக்கூடாது. ஆக்சுவலா எக்ஸ் பை ஒய் தான் x:y. ஓகேவா? இப்போ 4/3, 4:3. ஓகேவா? மல்டிபிள்ல இருக்கதா அப்படியே போட்டக்கூடாது. அது ஒரு சின்ன வயசுல நம்ம பண்ற தவறுகள். ஓகேவா? ஸ்டார்டிங் டேஸ்ல வர தவறு, அதை நம்ம பண்ணக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. Abhinav score 80% in physics, 66% in chemistry, and maximum mark in both the paper is 100. ரெண்டு பேப்பர்லயே மேக்ஸிமம் 100 தானா? ஸோ இவன் இதுல 80, எதுல? பிசிக்ஸ்ல 80, கெமிஸ்ட்ரியில 66 வாங்கிட்டான். ஓகே, டோட்டலா எவ்வளவு வாங்கியிருக்கான்? 146. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் பர்சன்ட் டஸ் ஹி ஸ்கோர் இன் மேக்ஸ்? மேக்ஸ்ல எவ்வளவு பர்சன்ட் எடுக்கணும்? விச் இஸ் ஆஃப் 200 மார்க். 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறான். இதுல அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தா? இஃப் ஹி ஸ்கோர்ஸ் 80% மார்க் இன் ஆல் 3 சப்ஜெக்ட். 3 சப்ஜெக்டும் சேர்த்து அவனோட ஸ்கோர் எவ்வளவா இருக்கான்? 80% இருக்கான். 3 சப்ஜெக்ட் சேர்த்து அவன் டோட்டல் எவ்வளவு மார்க் எழுதுறான்? இது 100க்கு, இது 100க்கு, மேக்ஸ் மற்றும் 200க்கு. ஸோ டோட்டலா 400 மார்க்குக்கு எழுதுறான். அப்போ அவன் டோட்டல் மார்க் எவ்வளவா இருந்திருக்கணும்? 320 இருந்திருக்கணுமா? ஆல்ரெடி 146 வாங்கிட்டான். மிச்ச மார்க்கு மேக்ஸ்ல தான் எடுத்தாங்க. மிச்ச மார்க் எவ்வளோங்க? 120 சப்ராக்ட் பண்ணோம்னா 4, 74, 174, 200க்கு நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னது? வாட் பர்சன்ட் டஸ் ஹி ஸ்கோர்? எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்? 200க்கு 174 தான். 100க்கு எவ்வளோ? அதுல பாதி 87. ஸோ 87% தான் ஆன்சர். கிளியரா? அவ்வளவுதான். நல்ல செம்ம பார்த்துக்கோங்க. கிளர்க்கில் இந்த மாதிரி கேட்பாங்க. மேபி பிஓ பிலிம்ஸ்ல கூட கேட்கலாம் இந்த லெவல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 8% ஆஃப் ஒன் நம்பர் இஸ் 10% ஆஃப் அதர் நம்பரா? ஒரு நம்பர் ஏன்னு வச்சுக்கிறேன், பின்னு வச்சுக்கிறேன். ஏவோட 8% வந்து 8% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10% ஆஃப் பியா. ஓகேவா?
ஸோ நம்ம இதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். 80% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 100% ஆஃப் பின்னு எடுத்து பண்ணலாம். நான் இப்படிதான் பண்ணுவேன். ஸோ பி ஈக்குவல் டு 80% ஆஃப் ஏ. அப்போ ஏ வந்து 5x இருந்தா பி வந்து 4x இருக்கும். ஏன் 80% ஆஃப் ஏ தான் பின்னு சொல்றாங்க. ஸோ இதை எடுத்து இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ 1550. அப்போ எக்ஸ் தான் 1550னா கொஸ்டின் என்னது, ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இன்ட்டு 4 என்ன இன்ட்டு 5 என்னன்னு பார்த்தா போதும். இன்ட்டு 4 எவ்வளோங்க 6200, இன்ட்டு 5 எவ்வளோ 7750. அவ்வளோதான் 6200 7750. இல்லைன்னா இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம். 8% ஆஃப் ஏனா 8A தான் 10B ஆகும். ஸோ ஏக்கும் பிக்குமான ரேஷியோ 10/8னா 5/4. இப்படியும் ரேஷியோ எடுத்துக்கலாம். நீ இப்படி யோசிச்சாலும் சரி, இப்படி யோசிச்சாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? இங்க எடுக்கிறப்ப மட்டும் 4 ஏக்கு 4 பிக்கு 5ன்னு போட்டுறக்கூடாது. அது மட்டும் கரெக்டா பார்த்து போடணும். அங்கதான் மிஸ்டேக் வரும். அடுத்த கொஸ்டின் ஒருத்துல எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு கொஸ்டின் வந்துட்டான்ல. எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு கன்சம்ஷன். பாருங்க எல்லா மெத்தடும் டிக் ஆகிட்டே வருது. ஓகே, இல்ல இது எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு இல்ல, அலிகேஷன் பேஸ்டு. எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு இல்ல, அலிகேஷன் பேஸ்டு. ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு பின்னாடி வரும், பயப்படாதீங்க. சரி, எவ்வளோ கேஜி ஆஃப் ரைஸ் 1 காஸ்டிங் 48 should be mixed with 20 kg of rice 2 காஸ்டிங் 56. ஓகே, ஒரு ரைஸோட ரேட்டு வெரைட்டி 1ஓட ரேட்டு 48 ரூபா, வெரைட்டி 2ஓட ரேட்டு 56 ரூபா. ஓகேவா? நம்ம மிக்ஸ் பண்ற குவான்டிட்டிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றப்ப எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்களாம்? 20% ப்ராஃபிட் வச்சு விற்கிறப்ப 62.4க்கு விற்கிறாங்களாம். ஸோ 20% ப்ராஃபிட் இல்லாம ஆக்சுவல் பிரைஸ் என்னவோ அதை தான் நடுவில் பண்ணணும். ஓகேவா? அதை தான் நடுவில் போடணும். ஏன்னா இதோட ஒரிஜினல் வேல்யூ, இதோட ஒரிஜினல் வேல்யூ, அப்போ நடுவுலையும் ஒரிஜினல் வேல்யூ தான் போடணும். 62.4னா 6 பார்ட்னா 5 பார்ட் எவ்வளோங்க? 5 பார்ட் எவ்வளோங்க? 6ஆல் அடிப்போம். 10.4 10.4 இன்ட்டு 5 போட்டோம்னா 52. அப்போ 52 தான் இங்க 4 டிஃபரன்ஸ் 4. ஸோ ரேஷியோ 1:1. இது எவ்வளோ ஆட் பண்ணாங்களோ அதே அளவு தான் இங்கேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்களா? வெரைட்டி 2ல 20 kg ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வெரைட்டி 1ல எவ்வளோ ஆட் பண்ணியிருப்பாங்க? 20 kg தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சு. இல்லை நான் ஈக்குவேஷன் வச்சு தான் போடுறேன்னா தாராளமாக போடலாம். இதை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா 52 ரூபான்னு. 52 ரூபான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈக்குவேஷன் எப்படி பண்ணணும்னா x into 48 plus 20 into 56 equal to x plus 20 into 52. இப்படி போடணும். இது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இப்படிலாம் பண்ணவே மாட்டேங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். பார்ட்னர்ஷிப்பை கூட சுத்தி விடுவோம். ஓகே, இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு. பிரைஸ் ஆஃப் ஆர்டிகிள் ரெடியூஸ்டு பை 25%. பிரைஸ் வந்து இனிஷியலா இருந்ததை விட இப்போ ஃபைனல், இனிஷியல் ஃபைனல்னு எழுதிக்கோ, நம்ம 25% குறைஞ்சிருக்கு. ஓகே, பட் டெய்லி சேல் ஆஃப் ஆர்டிகிள் இன்க்ரீஸ்டு பை 30%. டெய்லி சேல்னா என்னது? கன்சம்ஷன் 30% கூடி இருக்கான். 10 பார்ட்னா 13 பார்ட். ஓகேவா? நெட் எஃபெக்ட் இன் டெய்லி சேல், நெட் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த 40னா 39, 1/40 தான் டிஃபர் ஆகுது. 1/40ன்றது ஃப்ராக்ஷன் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் 1/5 ஃப்ராக்ஷன் வேல்யூ. இதை பர்சன்டேஜ்ல கண்டுபிடுறோம்னா என்ன பண்ணுவீங்க? இன்டூ 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா 20%ன்னு கிடைக்குமா? அப்ப ஃப்ராக்ஷன் வேல்யூல எப்பவுமே இன்டூ 100 போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பர்சன்டேஜ் வேல்யூ கிடைச்சோம். சரியா? ஸோ 0 0 கேன்சல். 10/4 2.5%. இன்க்ரீஸா டிக்ரீஸா? குறைஞ்சிருக்கு. 2.5% டிக்ரீஸ் ஆயிருக்கு இனிஷியலை விட ஃபைனல். இதுதாங்க கான்செப்ட். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஈஸி. அடுத்து 80% of smaller number is 4 less than 40% of larger number. ஓகே, ஸ்மாலர் நம்பர் லார்ஜர் நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. 80% of smaller numberனா 4/5 எஸ் இஸ் 4 less than. இது வந்து 2/5 எல்லை விட
4 கம்மியா இருக்கான் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. லார்ஜர் நம்பர் இஸ் 85 கிரேட்டர் தென் த ஸ்மாலர் நம்பர். லார்ஜர் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஸ்மாலர் நம்பரை விட 85 அதிகமா. ஸோ லார்ஜர் மைனஸ் ஸ்மாலர் வந்து 85. இப்படி பண்ணோம்னா விடிஞ்சிருங்க. நான் என்ன பண்ணிடுவேன்னா 100x 100yன்னு எடுத்துக்குவேன். ஓகேவா? ஓகேவா? எடுக்கலாம்ல இல்லைன்னா 5x 5yன்னு எடுப்போம். எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு? 5x 5y வேற வேல்யூ. ஓகே, ஸோ 5y minus 5x equal to 85, y minus x equal to 17. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். அப்படி எங்கிட்டு வருவோம். 2y 5 கேன்சல் ஆயிரும்ல. 2y minus 4 இங்க 4x. ஓகேவா? ஸோ 4xக்கு பதிலாக 2y minus 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைன்னா இங்க இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்க்கு பதிலாக 17 plus x சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இல்லைன்னா இன்னொன்னு பண்ணலாம். இதை இங்கிட்ட கொண்டு வருவோம். 2y minus 4x equal to 4. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2ஆல பண்ணா 2y minus 2x equal to 34. மைனஸ் மேல பண்ணுவோம், மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 4 minus 2, 2x equal to 30. ஸோ x வேல்யூ 15. x வேல்யூ 15னா 5x எவ்வளோங்க? 75. 5x 75னா இது ஒரு 85 அதிகம்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 75னா 80, 160. 160 plus 75 தான் ஆன்சர் 235. இது PO ப்ரிலிம்ஸ் லெவல். ஓகேவா? செம்ம டைம் எடுக்கிறதுனாலே PO ப்ரிலிம்ஸ் லெவல் தான். சரி, அடுத்த கொஸ்டின். கிளியரா புரியலைன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி புரியுற மாதிரி தான் எடுக்கிறேன். ஓகேவா? புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா டவுட்னா டெலிகிராம் சேனல்ல எப்படி கேட்கணும்னு போன வீடியோல சொல்லியிருக்கேன், கேட்டுருங்க. சரியா? ஓகே. 2/5 of 1/3 of 3/7 of number is 15. ஓகே, ஏதோ ஒரு நம்பரோட 2/5 of 1/3 of 3/7 of ஏதோ ஒரு நம்பர் வந்து 15. ஓகேவா? அப்போ இதுல என்னன்னா கேன்சல் ஆகும்னு பார்ப்போம். ஓகே, வேற எதுவும் கேன்சல் ஆகல. ஸோ n equal to 15 into 5 into 7/2. இதுதான் கிடைச்சிருக்கான். நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னது? இதுதான் என்ன. ஸோ இதை சால்வ் பண்ணா என்ன கிடைச்சிடும்? நம்மகிட்ட கேட்டிருக்க 40% ஆஃப் என்ன. ஸோ இதை சால்வ் பண்ணி இன்ட்டு 2/5 தானே பண்ண போறோம். அது இப்பயே பண்ணிடலாம்ல. ஸோ 5 கேன்சல். கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ற வேலை மிச்சவங்க. 15 7s are 105. ஓகேவா? கான்சியஸா இருக்கணும், எப்போ மல்டிப்ளை பண்ணி அப்போ பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, மென்சுரேஷன் பெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோமா? பார்க்கல, வந்துருச்சு. லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் இன்க்ரீஸ்டு பை இவ்வளோ அண்ட் இவ்வளோ. ஓகே, லென்த் இனிஷியல் ஃபைனல். ஓகேவா? எக்ஸாம் போடுவேன். இனிஷியலோட ஃபைனல் 20% கூடியிருக்கா. அப்போ 5 பார்ட்னா 6 பார்ட். பிரெத் 30% கூடியிருக்கான். 10னா 30. ரெக்டாங்கிள் எக்ஸிட்ஸ் த ஏரியா ஆஃப் ஒரிஜினல் ரெக்டாங்கிள். ரிசல்ட்டிங் புதுசா வர ரெக்டாங்கிள் ஒரிஜினல் ரெக்டாங்கிளை விட எவ்வளோ கூடி இருக்கு, எவ்வளோ எக்ஸிட்ஸ் அப்படின்னா எவ்வளோ அதிகமா இருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் கேட்கறாங்க. ஓகேவா? எவ்வளோ கூடி இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். எவ்வளோ பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இது 50, இது 78. ஆமாவா? ஓகே, எவ்வளவு கோடி இருக்கு? 28 கோடி இருக்கு. 50க்கு 28 கோடி இருக்கு. 50க்கு 28 கோடி இருக்கு. அப்ப 100க்கு எவ்வளோ அப்படின்னா இப்படியும் பார்க்கலாம், இல்ல நான் மைண்ட்லயே போட்டுக்குவேன். 28 50க்குன்னா இன்ட்டு டபுள் 56. இதான் ஆன்சர். 56% எக்ஸீட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். சுகர் வாட்டர் கண்டெயின் 5% வாட்டர். ஒர்த்து கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இஃப் யூ கேன் சால்வ் யூ கேன் கிளியர் PO ப்ரிலிம்ஸ். உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க PO ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ற கேபபிள்ல தான் இருக்கீங்க. ஓகேவா? சரி, சால்வ் பண்ணுங்கய்யா.
ஓகே, இஃப் யூ கேன் யூ கேன், இஃப் யூ கேன் யூ ஆல்சோ கேன். இனிமேல் பண்ண முடியும். ஓகே, சுகர் வாட்டர்ல 5% வாட்டர் இருக்கும். சுகர் வாட்டர்னா என்னதுங்க? சீனி தண்ணி. சுகர் வாட்டர்ல 5% வாட்டர் இருக்குமா. ஸோ மிச்சம் 95% என்ன இருக்கும்? பியூர் சுகர்னா இருக்கும். 95% சுகர்னா இருக்கும், 5% தான் வாட்டர் இருக்குமா. இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் குவான்டிட்டி ஆஃப் பியூர் சுகர் ஷுட் பி ஆடட்? கொஞ்சம் பியூர் சுகர் ஆட் பண்ணு. எதுலனா 10 லிட்டர் ஆஃப் சுகர் வாட்டர், ஒரு 10 லிட்டர் சுகர் வாட்டர் இருக்கும், அதுல பியூர் சுகர் ஆட் பண்ணுமா. எதுக்குன்னா டு ரெடியூஸ் டு திஸ் டு 2%. இந்த 5% இருக்கிறத 2% மாத்துறதுக்கு எவ்வளவு ஆட் பண்ணுன்றாங்க. இப்போ 10 லிட்டர் நம்மகிட்ட சுகர் வாட்டர் இருக்கு. இனிஷியலா 10 லிட்டர் சுகர் வாட்டர் இருக்கு. இதுல 5%னா எவ்வளவுங்க? 0.5 லிட்டர் என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். மிச்சம் 9.5 லிட்டர் என்னதான் இருக்கும்? பியூர் சுகர் தண்ணி தான் இருக்கும், சுத்தமான சீனி தண்ணி. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த 0.5% இருக்கு பாத்தீங்களா, இது 2 பார்ட் ஆகணும்னா, இது 2 பார்ட் ஆகணும்னா 100 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா டோட்டல் கிடைச்சோம். ஆமாவா இல்லையா? இது 2% இருந்தா 100% எவ்வளோன்னு பார்த்தோம்னா டோட்டல் கிடைச்சோம். ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? வாட்டர் வந்து 2% குறையணும் இருக்கான். ஆல்ரெடி 5% இருக்காது, 2% ஆகும்னா எவ்வளவு சுகர் மட்டும் ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்கான். ஸோ நான் சுகர் மட்டும் ஆட் பண்ணேன்னா வாட்டர் லெவல் அப்படியே தான் இருக்கும், சுகர் மட்டும் தான் கூடும். ஸோ இது 2% இருக்கிறப்ப 100% எவ்வளவா இருக்கும்னு பார்க்கணும். இது 2%னா 1% எவ்வளோங்க? 0.25. அப்போ 100% 25 லிட்டரா இருக்கணும். ஸோ டோட்டல் குவான்டிட்டியில 25 லிட்டர் இருக்கும். 25 லிட்டர் இருக்குமா? டோட்டல் குவான்டிட்டி 25 லிட்டர் இருக்குமா? ஆக்சுவலா முதல் இருந்த டோட்டல் குவான்டிட்டி எவ்வளவுதான்? 10 லிட்டர் தான். அப்ப இப்ப எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண 15 லிட்டர் என்னது? 15 லிட்டர் என்னது? பியூர் சுகர். பியூர் சுகர்லாம் 15 லிட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. ஆன்சர் 15 லிட்டர். ஒண்ணுமே இல்லை, ஈஸியான கொஸ்டின்ங்க. 5% வாட்டர் இருக்கா இனிஷியலா எப்பவுமே. ஓகேவா? சுகர் வாட்டர் நம்மகிட்ட 10 லிட்டர் சுகர் வாட்டர் இருக்கு. இதுல எவ்வளவு பியூர் சுகர் போட்டோம்னா 5% இருக்க தண்ணி 2% குறையும் கேட்டிருக்காங்க. 5% தான் தண்ணி இருக்குன்னா 0.5 லிட்டர் இருக்கு இனிஷியலா. இதுதான் 2%னா டோட்டல் எவ்வளவு இருந்திருக்கும்? 25 லிட்டர் இருந்திருக்கும். ஆல்ரெடி 10 லிட்டர் தான் இருந்துருச்சு. அது 25 லிட்டர் ஆகும்னா 15 லிட்டர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா 15 லிட்டர் என்ன ஆட் பண்ணும்? இதுதான் 2% குறைச்சிருக்கோம்ல, பியூர் சுகரான எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருப்போம். எவ்வளவு பியூர் சுகர் ஆட் பண்ணோம்? 15 லிட்டர் ஆட் பண்ணோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேவா? ஒரு எலெக்ஷன் நடக்குது 2 கேண்டிடேட்ஸ்க்கு நடுவில். கேண்டிடேட் who get 40% of total vote defeated by 15,000 votes. டோட்டல் நம்பர் ஆஃப் votes polled by winner. வின்னருக்கு எவ்வளவு votes வந்திருக்கு? தோத்தவன் 40%, ஜெயிச்சவன் 60%. எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோற்றிருக்கான்? 15,000 ஓட்டு. 15,000 தான் 20%. அதாவது வித்தியாசத்தில் தோத்ததுன்னா வின்னர் எடுத்த 60% எவ்வளோன்னு பார்க்கணும். இன்டூ 3 தானுங்க. இங்க இன்டூ 3 தானே, அப்ப இங்க இன்டூ 3 தானே வந்திருக்கணும். 45,000 முடிஞ்சு. இவ்வளவுதான் யோசிக்கணும் இதை சமக்கலாம். அடுத்த கொஸ்டின். பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீஸ் பை 20%. ஓகே, பிரைஸ் வந்து எவ்வளவு கூடியிருக்கான்? 20% கூடியிருக்கணும். இப்பனா 5 பார்ட் இருக்காது, 6 பார்ட் ஆகுது ஃபைனலா. நோவேனா இது ஒரு பையனா பண்ணோம். ஓகே, intends to spend only an additional 10% on petrol. அவன் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சம்ஷன் பத்தி பேசல, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணுவானா எக்ஸ்ட்ராவா பண்ணதை விட 10% தான் அதிகமா பண்றானா. ஸோ முதல் 10னா இப்ப 11. ஓகேவா? ஓகேவா? ஸோ கன்சம்ஷன் எவ்வளவு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கும். நோவேண்டான்றது பொண்ணு. ஓகே, பை ஹவு மச் பர்சன்ட் வில் சி ரெடியூஸ் த குவான்டிட்டி ஆஃப் பெட்ரோல் பர்ச்சேஸ். இனிஷியலை விட இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் குறைச்சிருக்கான்னு கேட்கலாம். இனிஷியலா இங்க 2 இருந்தா தானே இது 10 ஆகும். இது 2 இருந்தா தானே 10 ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு கன்சம்ஷன் வேணும்னா ஈஸி, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு கன்சம்ஷன். கன்சம்ஷன் வேணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் பை பிரைஸ். ஸோ இது எவ்வளவா இருக்கும்? 11/6 இருக்குமா? 11/6 இருக்குமா? இது குறைய தானே செஞ்சிருக்கு. 2 விட எவ்வளவு கம்மியா இருக்கு?
2 வந்து ஆக்சுவலா நம்ம எப்படிங்க எழுதலாம்? 12/6ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 1/6 கம்மியா இருக்கு. எப்படி? வேல்யூவா பார்க்குறப்ப. பெர்சன்டேஜா தானே கேட்டிருக்கான். அப்போ 1/6ன்றது எவ்வளோ பெர்சன்டேஜ்? 1/6 இன்டூ 100 போட்டோம்னா போதுமா? 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 போதுங்க. தாராளம். ஸோ 100/6 என்னங்க? சாரி, ஏதோ தவறாயிருக்கு. ம் 16.66 தானே? குவான்டிட்டி ஆஃப் பெட்ரோல் பர்ச்சேஸ்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் குறைச்சிருக்கான்னு கேட்குறாங்க. 11/6 ஓகே. இருங்க இருங்க இருங்க. 1/6 எதுலங்க குறைச்சிருக்கா? அதான் மேட்ரு. எவ்வளோ குறைச்சிருக்கான்றது 1/6ன்றது 2ல 1/6 குறைச்சிருக்கா? அப்ப 100க்கு எவ்வளோ? 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்குறப்ப ஏதோ ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. Person will she reduce the quality of petrol purchased. ஓகே 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 சரிங்க வாங்க. எவ்வளோ குறைச்சிருக்கா? 1/6 தான் குறைச்சிருக்கா. 1/6க்கு என்னது? 16.66%. பட் நான் ஆன்சர் 8.33. ஐயோ should reduce the quantity of petrol purchased. ஓகே 16.66 தாங்க ஆன்சர். 16.66 தான் ஆன்சர். 16.66 தான் ஆன்சர். நான் இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இந்த செஷன் முடியறதுக்குள்ள நான் யோசிச்சு சொல்லிடுறேன். அடுத்த கொஸ்டின். ஒருத்தன் 20% ஆஃப் இன்கம் ஃபுட்டில் இன்வெஸ்ட் பண்றானா, 15% சில்ட்ரன் எஜுகேஷன்ல, 25% ஷாப்பிங்ல, 10% ரெண்ட்ல, மிச்சத்தை சேவ் பண்றானா, அந்த சேவ் பண்ற அமௌண்ட் எவ்வளவுனா 6,900. ஓகே, எவ்வளவு இப்போ வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான்? 20, 35, 35, இந்த 10 சேர்த்தா 45, 50, 70 செலவு பண்ணிட்டான். 70 செலவு பண்ணிட்டான் எக்ஸ்பென்ஸ். இப்ப சேவிங் எவ்வளவு இருக்கும்? 30% இருக்கும். 30%னா 6,900னா 100% எவ்வளோ? 100% எவ்வளோ? இதான கொஸ்டின். டிவைட் பண்ணோம்னா எவ்வளோங்க? 10% எவ்வளோ? 2300. அப்போ 100% 23,000. அவ்வளோதான். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். A spent his money from his saving in different way. That is, he spent 35% on hotel, 20% on food, and 25% on purchase. And after that, all expenditure, he save எவ்வளோ? போன சம் மாடல் தாங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்? 35, 55, 55, 25 எவ்வளோங்க? 80. மிச்சம் 20% தான் 7,200 தான். பர்ச்சேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. இன்கம் கேட்கல. இன்கம்னா தான் 100 கண்டுபிடிக்கும். பர்ச்சேஸ்க்கு 25 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 4 பார்ட்னா இது 5 பார்ட். அப்ப இது 4 பார்ட்னா 5 பார்ட் எவ்வளோ? 9,000. 18 டேபிள்ல வருமா? 18 டேபிள்ல வருமா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எலெக்ஷன்ல ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை விட 680 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கிறாராம். இந்த 680ன்றது என்னன்னா 17% ஆஃப் டோட்டல் ஓட் தான். டோட்டல் ஓட்ல 17% தான் 680. அப்ப 100% எவ்வளோ? டோட்டல் ஓட் எவ்வளோ? இதோட 4 டைம்ஸ் ஆஃப் 40னா 4,000 ஓட். டோட்டல் ஓட் 4,000. என்ன சொல்றாங்கன்னா இன் எலெக்ஷன் 15% ஓட்டார் இன்வேலிடா. வேலிட் ஓட்டு, இன்வேலிட் ஓட் ரெண்டுமே இதுல தான் வரும். டோட்டல் ஓட்ல தானே வரும். 15% இன்வேலிடா. அப்போ மிச்சம் 85% தான் வேலிடு. Find the valid vote கேட்குறாங்க. ஸோ 85%, which is 17/20 of 4,000 எவ்வளோன்னு பார்க்கணும். 00 200 2னா 3,400. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். பிரைஸ் ஆஃப் சுகர் ரெடியூஸ்டு பை 3%.
பிரைஸ் இனிஷியல் ஃபைனல். ஓகேவா? பிரைஸ் என்ன ஆகுதான்? 3% குறையுதான். இனிஷியலா 100ன்னா இப்போ என்ன ஆகும்? 97 ஆகும். How many kg of sugar can now be brought by the money which was sufficient to buy 50 kg of rice earlier? Earlier-ஆ இருந்த எக்ஸ்பெண்டிச்சரும் இப்ப இருக்க எக்ஸ்பெண்டிச்சரும் அப்ப என்னதான் சேம் தானே. 50 கேஜிக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ அதே அளவுக்கு இப்ப எவ்வளவு வாங்க முடியும். என்னங்க ரைஸ் சுகர் ரெண்டும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கோமா? இதுவும் சுகர் தான். சின்ன மிஸ்டேக். ஓகேவா? சரி, இனி ஏர்லியரா 50 கிலோ 100 ரூபாய்னு வாங்கினோம்னா இப்ப அதே ரேட்ல எவ்வளவு வாங்க முடியும்னு கேக்குறாங்க. சோ நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். பிரைஸ் சேம்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேம்னா பிரைஸும் கன்சம்ஷனும் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லியிருக்கானா? அப்போ இப்போ 9700 முன்னாடி இருந்த கன்சம்ஷன் 97 இருந்தா இப்ப இருக்க கன்சம்ஷன் என்னது? 100. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் தேவையில்லையோ? இதெல்லாம் தேவையில்ல. பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டிருந்தா இது போட்டிருக்கலாம். ஓகே, இது தேவையில்ல. கொஸ்டின் என்னது? இதே ரேட்டுக்கு 97 ரூபானா எவ்வளவு வாங்க முடியும்? 50 into 100 by 97. சரி, 50 100 சார் எவ்வளவுங்க? 5000 by 97. ஓகே, டிவைட் பண்ணுவோமா? 5 டைம்ஸ்க்கு எவ்வளோ? 450 485 தானே. மிச்சம் 15னா ஒன் டைம் மிச்சம் எவ்வளோங்க? 53னா பாயிண்ட் வச்சுட்டு மறுபடியும் 5 டைம் தான் வரும். அப்ராக்சிமேட்டரா கேட்டிருக்கான். 51.5 kg. 52 இல்ல. சோ அப்ராக்சிமேட்டா 51.5 kg போட்டுக்கலாம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் புரியுதாங்க? இது தேவையில்லைங்க. கன்சம்ஷன் பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இந்த இடத்துல கன்சம்ஷன் பத்தி யோசிக்கவே தேவையில்ல. அவன் கேட்டிருக்கிறது என்னது? இந்த ரேட்டுக்கு 50 kg முதல் வாங்கியிருக்கான். அதே ரேட்டுக்கு இப்போ இந்த ரேட் வச்சா எவ்வளவு வாங்க முடியும்? இந்த பிரைஸ் பெர் கேஜிக்கு இது பெர் கேஜிக்கு. ஓகேவா? போன வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க, புரியும். ஓகேவா? முதல் 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட் கான்செப்ட் வந்துருச்சு. ஃப்ரூட் கான்செப்ட் அவ்வளவுதான், எல்லாம் வந்துருச்சு. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லா இடத்துலயும் நடுவுல பார்த்துட்டோம். எல்லா கான்செப்டும் வந்துருச்சு. ஓகே, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல 70% வாட்டர் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ல 20% தான் வாட்டர் இருக்குமா? ஓகே, ஃப்ரெஷ்ல 70% வாட்டரும், ட்ரையில 20% தான் வாட்டர் இருக்கும். இப்போ how much dry fruit can be obtained from 100 kg of fresh fruit? உங்ககிட்ட 100 kg fresh fruit கொடுத்தாங்கன்னா இதுல எவ்வளவு ட்ரை ஃப்ரூட் உங்களால எடுக்க முடியும்னு கேக்குறாங்க. இதுல வாட்டர் எவ்வளவுதான் இருக்கும்? 20% தான் இருக்கும். சரி, இங்க வாட்டர் 70%னா பல்ப் எவ்வளவுதான் இருக்கும்? 30% தான் இருக்குமா? அப்போ 30 kg பல்ப், 70 kg வாட்டர் இருந்திருக்கும். பல்ப் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்னு ஃப்ரெஷ் டு ட்ரையா மாறுறப்ப சேமா தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் எவாப்ரேட் ஆகுறதுனால தண்ணி மட்டும்தான் காணாம போகும். பல்ப் அப்படியே தானே இருக்கும். சரி, இது 20%னா இது எவ்வளவுங்க? 80%. சோ நம்மகிட்ட கேட்டிருக்கிறதுனா டோட்டல் ட்ரை ஃப்ரூட் எவ்வளவு எடுக்க முடியும்? 4 பார்ட்டா 13னா 5 பார்ட், அதான் 100%. டோட்டல் ட்ரை ஃப்ரூட் எவ்வளவு எடுக்க முடியும்ன்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 5 பார்ட் எவ்வளோ? 4னா 1 பார்ட் 7.5. அப்போ 5 பார்ட் 37.5. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஈஸிங்க. இங்க 30 kg தான் 80%னா 20% எவ்வளோ? 1/5. 1/4 7.5. ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 37.5. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். If 25% of 4/5 of 30% of number is இதுனா நம்பர் என்ன? ஓகே, 25%னா 1/4, 4/5னா 4/5, 30%னா 3/10 of number is 301.5. ஓகே, 4 கேன்சல் பண்றேன். ஓகேவா? இந்த 10 இங்க மல்டிப்ளை பண்ணிடுறேன். பாயிண்ட் போயிருமா? 3 மற்றும் அடிச்சோம்னா 1005. ஆமாவா? ஆமா.
5ஆல மல்டிப்ளை பண்றேன். 5025 அவ்வளவுதான். ஈஸி ஈஸி ஈஸி. மொத 10ஆல மல்டிப்ளை பண்றேன், அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு 5ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே. A reduction of 20% in price. பிரைஸ்ல ரிடக்ஷன் ஆகுதான். இனிஷியலா 5 பார்ட் இருக்கிறது இப்போ 6 பார்ட் ஆகுதான். இதனால ஹவுஸ் ஒய்ஃபால எவ்வளவு அதிகமா வாங்க முடியுதா? 5 kg அதிகமா வாங்க முடியுதா? 1200 ரூபாய்க்கு. 1200 ரூபாய்க்கு. ஓகேவா? ஓகேவா? இனிஷியலா வாங்கினதை விட கரண்டா 5 kg அதிகமா வாங்க முடியுதா? இங்கதாங்க யூஸ் ஆகும். எக்ஸ்பெண்டிச்சர் மொதையும் 1200 ரூபா தான். இப்பயும் 1200 ரூபா தானா? இப்பயும் 1200 ரூபா தானே? அதே ரூபாயில 5 kg எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. கன்சம்ஷன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ கன்சம்ஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருந்தா கன்சம்ஷன் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது இங்க 6 பார்ட்னா இங்க 5 பார்ட். அதாவது இது 30னா இங்கேயும் 30 வரணும். எக்ஸ்பெண்டிச்சர் சேம்ல பார்ட் படி சொல்ல. ஓகேவா? சரி. அப்போ இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ரெடியூஸ் ஆகுதுங்க 20%. தப்பு பண்ணிட்ட பாருங்க. தப்பு பண்ணிட்டோம் பாருங்க. ஏன்னா 5 kg அதிகமா வாங்குறன்றப்ப எனக்கு இங்க கம்மியா வரப்ப சிக்கிட்டேன். ரெடியூஸ் ஆகுது, பிரைஸ் குறையுது. ஸோ 5 பார்ட்டா இருக்கிறது 4 பார்ட்டா மாறுது. கன்சம்ஷன் 4ஆ இருக்கிறது 5ஆ மாறும். இது 20னா இங்கேயும் 20ன்னு வரும். ஓகேவா? சரி, அதை விடுங்க, அது தேவையில்ல. கன்சம்ஷன் எவ்வளவுங்க கூடுது? 5 கிலோ கூடுது. அப்ப இனிஷியலா 20 kg வாங்கின இடத்துல இப்போ எவ்வளவு வாங்க முடியுது? 25 kg வாங்குது முடியுது. கொஸ்டின் என்ன? ரெடியூஸ்டு பிரைஸ் பெர் கேஜி. கரண்டா குறைக்கப்பட்ட பிரைஸ் எவ்வளவு? அந்த 1200 ரூபாய்க்கு 20 kg வாங்கியிருக்காங்க. அப்ப பெர் கேஜியோட ரேட்டு எவ்வளவுங்க? 60 ரூபா. 60 ரூபா பழைய ரேட்டு. அப்படியா? ஆமாவா? 60 ரூபா. அப்ப கரண்டா இருக்கிறது 48 ரூபா. இல்லைன்னா இப்படியே செக் பண்ணலாம். 1200/25 போட்டீங்கன்னா இது வந்துடும். எனக்கு 25ல டிவைட் பண்றது சோம்பேறித்தனப்பட்டு 20ல டிவைட் பண்ணி போட்டேன். ஓகேவா? ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின். A got 30% of maximum mark in examination and failed by 10 mark. A வந்து 30% மார்க் வாங்குறான். ஆனா பாஸ் மார்க்கை விட 10 கம்மியா வாங்கியிருக்கான். ஓகேவா? அவர் பி வந்து 40% மார்க் வாங்குறானா, பாஸ் மார்க்கை விட 15 அதிகமா வாங்கியிருக்கான். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஆன 10% தான் இந்த டிஃபரன்ஸ் டோட்டலான 25. ஆமாவா இல்லையா? பாஸ் மார்க்கை விட இவன் 10 கம்மி, வேணாம் 15 அதிகம். அப்ப மிடில் இருக்க ஏதோ ஒரு வேல்யூ விட 10 கம்மி 15 அதிகம்னா மொத்தமா இந்த 10% தான் 25 மார்க்கா? அப்ப டோட்டல் மார்க் மேக்சிமம் மார்க் எவ்வளவு? 250. கொஸ்டின் என்னது? வாட் வேர் த பாசிங் மார்க்? பாஸ் மார்க் எவ்வளவு? 30% ஆஃப் 250 எவ்வளோன்னு பார்த்தோம்னா போதுமா? 30% எவ்வளவு? 75 பிளஸ் 10 எடுத்தா பாஸ் ஆயிருப்பான். ஸோ 85 தான் பாஸ் மார்க். இப்படியும் பண்ணலாம். இல்ல 40% 100, அதுல -15 பண்ணா பாஸ் மார்க். இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? 85 தான் எப்படி பார்த்தாலும் ஆன்சர். நன் ஆஃப் திஸ். அடுத்த கொஸ்டின். What is the percentage change in result when we add 45 to a certain number x instead of subtracting 45 from certain number? ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர், இதுல 45 ஆட் பண்ணிட்டோமா, 45 சப்ராக்ட் பண்றதுக்கு பதிலா அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கும்னு கேக்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் சேஞ்சுன்றது இந்த எக்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் வந்து 55ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் 55ன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா 45 ஆட் பண்ணா 100, 45 சப்ராக்ட் பண்ணா 10. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் 90%. ஓகேவா? இதே எக்ஸ் வந்து 155ன்னு வச்சுக்கோங்க. 45 ஆட் பண்ணா 200, 45 சப்ராக்ட் பண்ணா 110. பர்சன்டேஜ் சேஞ்ச் 90 கிடையாது. 90 வந்து வேல்யூ சேஞ்ச். பர்சன்டேஜ் சேஞ்ச் 45%. ஏன்னா 90 200க்கு 90. அப்போ இதுக்கு 100க்கு 45% தான். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ் வேல்யூக்கு இது மாறும். எக்ஸ் 1ன்னு போட்டோம்னா மாறும், 2ன்னு போட்டோம்னா மாறும், 10ன்னு போட்டோம்னா மாறும். ஸோ இது cannot be determined. ஓகேவா? cannot be determined கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வித்தை. நிறைய பேர் பயந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க கண்டுபிடிக்க முடியலன்னு.
அதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வித்தை. ஓகே, பிரைஸ் ஆஃப் ஆர்டிகிள் இன்க்ரீஸ்டு பை 15%. பிரைஸ் வந்து இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் என்ன ஆகுதுன்னா 15% கூடுதான். ஸோ 20னா 23. தென் how much percentage household should decrease the consumption எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருக்குன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருக்குன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் குறைக்கணும்? கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சேமா இருக்குன்னா கன்சம்ஷன் என்ன ஆகும்? அப்படியே தானே இருக்கும். அப்படியே இன்வெர்ஸா இருக்குமா? 23-20. அப்ப எவ்வளவு குறைக்கணும்? 3/20 குறைக்கணும். 3/20ன்றது என்னது? 3/23 குறைக்கணும். 23ல 3 பங்கு குறைக்கணும். 23ல 3 பங்கு குறைக்கணும். ஓகேவா? ஸோ 23 - 20/23. ஓகேவா? இதே தான் நம்ம மிஸ் ஆன சம்லையும் பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க, அந்த சம்ல போய் நம்ம போட்டது கரெக்டான்னு செக் பண்ணிக்கலாம். இதை வச்சு இது வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ, இது வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஆமாவா? நம்மளுக்கு இங்க எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இன்டூ 3/23 இன்டூ 100. ஸோ 300/23. 300/23. 23ல எத்தனை டைம்ஸ்ங்க? நம்ம இப்பதான் பார்த்தோம். 23 3s are 69 பார்த்தோமா? 23 10s are 230 plus 69. ஸோ 13 டைம்ஸ். மிச்சம் 1 இருக்கும். 1/23%. ஸோ 13 1/23%. இப்ப அந்த சம்முக்கு போலாமா? இந்த சம் வித் சம்முக்கு போகலாமா? ஒரு சம் விட்டு வச்சோம்ல, டவுட்டா? இந்த சம்ல பர்சன்டேஜ் தானே கேட்கறாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்கறான். நான் 12/6 வச்சுக்கலாம்ல. 12/6 வச்சுக்கலாம்ல. 12/6 கீழே 12/6. மேல எவ்வளவு சேஞ்ச் ஆன? 1/6. ஆமாவா? எவ்வளவு கூடி இருக்கு? ஹவு மச் பர்சன்ட் வில் சி ரெடியூஸ்? எவ்வளவு குறைச்சிருக்கா? ஓகே, 1/6 குறைச்சிருக்கா. 1/6 குறைச்சிருக்கா அவுட் ஆஃப் 12/6. ஓகேவா? 1/6 குறைச்சிருக்கா அவுட் ஆஃப் 12/6. அதுதான் பார்க்காம விட்டேன். வெறும் 1/6 குறைச்சதை மட்டும் போட்டேன். அதாவது அங்க 3 தான் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி போட்டேன். 1/6 குறைச்சிருக்கா எதுல இருந்து? 12/6ல இருந்து. ஆமாவா? 6 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/12 ஃபிராக்ஷன் வேல்யூ. 1/12 ஃபிராக்ஷன் வேல்யூ. அதோட பர்சன்டேஜ் வேல்யூ என்னது? 8 1/3%. ஓகேவா? இப்போ கிளியரா அந்த சம ரெஃபரன்ஸ் வச்சு பண்றப்ப கரெக்டா வந்துருச்சு. டைரக்டா பண்றப்ப ரேஷியோனால சிக்கிட்டேன், ஃபிராக்ஷன்னால சிக்கிட்டேன். இப்ப இந்த சம் பாருங்க, புரியும். 24வது சம். 3 குறைச்சிருக்கான். 3 எதுல குறைச்சிருக்கான்? 23ல 3 குறைச்சிருக்கான். வெறும் 3ன்னு போடக்கூடாது. 23ல 3. அந்த சம்ல எப்படி? 1/6 குறைச்சிருக்கான். எதுல 1/6 குறைச்சிருக்கான்னா 12/6ல, அதாவது 2ல. கீழே 2ன்னு போட்டுக்கலாம், இல்ல 12/6ன்னு போட்டுக்கலாம். நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 12/6 போட்டேன். ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின். ஈஸி கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? அவுட் ஆஃப் டோட்டல் மந்த்லி சேலரி, Mahesh spent 25% ஆஃப் மந்த்லி சேலரி ஆன் ரெண்ட். மொத்தம் 100%னா ரெண்ட்டுக்கு 25%. ஏன் இதை பர்சன்டேஜை பிரிச்சு எழுதுறேன்? போன சம் மாதிரி இல்லாம இங்க ரிமைனிங்ன்ற விட முதல் ரீட் பண்றப்ப பாத்துறணும். ஓகேவா? அடுத்து 20% ஆன் டிராவல். டிராவலுக்கு எவ்வளவோ 20%. ஸோ 45 போக மிச்சம் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் 55% இருக்கும். ஆமாவா? 40% ஆஃப் ரிமைனிங். 40%னா எவ்வளவுங்க? 2/5. இதை வந்து ஃபுட்டுக்கு வந்து 40%, which is 2/5, 22%. அப்ப மிச்சம் தான் சேவ் பண்ணுவானா? மிச்ச சேவிங்ஸ் 33%. 33 தான் எவ்வளோன்ட்டான்? 16500. மந்த்லி சேலரி 100 எவ்வளோன்னு பார்க்கணுமா? இன்ட்டு 5. அப்ப இங்கேயும் இன்ட்டு 500. 500 4 times 0. 500 4 times 0. இதுதான் ஆன்சர். சில நேரம் ஆன்சர்ல இதுவும் வச்சிருப்பான். 50,000 வச்சிருப்பான். அவசரத்துல அதை கொட்டிட்டு போயிடும். அவசரத்துல இதுதான் 50,000. 5,000 வச்சிருப்பான், இல்ல 5 லட்சம் வச்சிருப்பான். அவசரத்துல அதை குத்திட்டு போயிருவோம். ஸோ 0 கவுண்ட் பார்த்துக்கான். ஓகேவா? அவ்வளவுதான். ஈஸியான எல்லா சம்மும் நான் வச்சது. ஈஸியான எல்லா சம்மும் எடுத்தாச்சு. நாளைக்குல இருந்து இன்னும் ஒரு 100 சம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 75 சம் எடுத்து வச்சிருக்கேன். சாரி, 100 இல்ல, 75. 50 ஈஸியா. 48
ஈஸியான சம்மெல்லாம் முடிச்சிட்டோம். 48 ஈஸியான சம்மும் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 76 டஃப்பான சம் வச்சிருக்கேன். இது எல்லாமே என்னது? கிளர்க் ப்ரிலிம்ஸ் லெவல், கொஞ்சம் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் இருக்கும். இதுல நிறைய பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் இருக்கும், கொஞ்சம் கிளர்க் ப்ரிலிம்ஸ் லெவல் இருக்கும். இன்னும் ஒரு 3 கிளாஸ் வரும். ஓகேவா? ட்ரைனிங் வந்துட்டேன். ஸோ கிளாஸ் போட முடியுமான்னு தெரியல. டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன். உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். ஓகேவா? ஒரு 15 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கிளாஸ் வராம இருந்துருச்சுன்னா மேக்ஸிமம் நான் கொண்டு வர ட்ரை பண்ணிடுறேன். ஓகேவா கைஸ்? ஓகே, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஒழுங்கா படிங்க, கிளாஸ் வரலைனாலும் வந்தாலும். ஓகேவா? ஓகே கைஸ், டாடா, பாய் பாய்.